உலகம் பூரா, அமெரிக்கா, கனடா, இங்க எல்லாம் பாருங்க, இது ஒரு பாதிப்பு ஏற்படும். அது நம்மள கொஞ்சம் லேட்டா தான் பாதிப்பு ஏற்பட்டது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணி, அதே மாதிரி ஈரான் கூட இருந்த ஒரு நல்ல உறவு அதுவும் நமக்கு கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தது. அதனால தான் ரொம்ப லேட்டா நமக்கு அதுவும் ஹைக் கூட பார்த்தா எந்த அளவுக்கு ஹைக் பண்ணிருக்கோம்னு பாருங்க. இது ஒரு சோசியல் ரக்கஸுக்காக ஒரு 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 மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது. எல்லாரும் இது நானும் யாரா இருந்தா ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டு காலையில வேலைக்கு போற ஆளுக்கு கூட இது கஷ்டம்தான் தெரியும். இது இதோட பேக்லாஷஸ் இண்டஸ்ட்ரியில, கமர்ஷியல் மார்க்கெட்ல எல்லா இடத்துலயும் பாதிப்பு ஏற்படும்னு எல்லாருக்கும் தெரியும். மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணி போயிட்டு இருக்கு. ஒரு 2-3 மாசத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு நஷ்டம் காம்பன்சேட் பண்றதுக்கு, பிஎஸ்சியூஸுக்கு காம்பன்சேட் பண்ற அதுல நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. இப்போ ஹைக் பண்ணாம வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சதும் ஒரு விதத்துல அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் போட்டிருக்கு. அதனால இதோட ஹீட் தெரிஞ்சதும் நம்ம ஊர் ஜனங்க கொஞ்சம் காம்பன்சேட்டரியா அவங்களோட எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கட் பண்ணி, எக்ஸ்ட்ரா டிராவல் கட் பண்ணி எல்லாம் மேனேஜ் பண்றோம். எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணி போயிடுங்க. எத்தனை நாளைக்கு இந்த விளைவு நீடிக்கும்? இல்ல, நமக்கு எத்தனை நாளைக்குள்ள இந்த யுத்தம் நிக்கும்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் பிரார்த்தனை பண்றோம், எப்படியாவது இது முடியட்டும். யாரும் வார் விரும்பல. இது வார்ன்னு கூட சொல்ல முடியாது. இது யாருக்காக இந்த வார்? இதெல்லாம் விஷயங்கள் தான் நமக்கு. அப்படி பயமுத்தாதீங்க. அந்த அளவுக்கு எல்லாம் போகக்கூடாதுன்னு தானே நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாம் போட்டு இருக்கோம். இதோட மறுபக்கம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த விலையெல்லாம் ஏத்தாம ரொம்ப ஃப்ரீ சப்ளைல போய் ஒரு வாரத்துக்குள்ள கம்ப்ளீட் ஸ்டாக் நமக்கு இல்லாம போச்சு. க்ரூட் வாங்க முடியல. அந்த ஒரு நிலைமை வந்தா என்ன ஆகும்? குறைகள் இருக்கு. அது டிப்ளமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல கொஞ்சம் எல்லாம் அதுல காம்பன்சேட் பண்ணி ஏதாவது பண்ண முடிகிற ஒரு கண்ட்ரி ஏதுன்னு கேட்டா அது இந்தியா. அவர் வேலை பண்ணட்டும் சார், வேலை பண்ணி நிரூபிக்கட்டும். அதுக்குள்ள போய் அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியாக மாட்டேங்குது, சரியாகிற மாதிரி தோணல, எதுக்கு சார்?